മമ്മൂട്ടി, മുകേഷ് ഇവരോടൊപ്പം ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. എത്ര സ്വീറ്റാണ് ഞങ്ങളുടെ ഇന്ദ്രൻ സാറിൻ്റെ ആക്ടിങ്. இந்திரன் சார் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஏன்னா நான் லாலட்டா மம்முக்கா அவரோட ஒர்க் பண்ணச்சே நான் ரொம்ப யங், ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போவும் எனக்கு அவ்வளோவா ஞாபகமும் இல்லை. 35 இயர்ஸ் 30 இயர்ஸ் ப்ளஸ் அந்த அந்த ஷூட்டிங்க்கு ஆயிருக்கு. ஆனால் இப்போது நான் வந்து நிஜமாகவே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி நான் வந்திருக்கச்சே இந்திரன் சார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டரோட ஒர்க் பண்ணுறது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனாலிட்டி, அவர் ஹம்பிளாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இப்போ கூட ரீசெண்டாக அச்சீவ் பண்ண அப்புறமும் இவ்வளோ ஹம்பிளாக உட்காந்துருக்கிறது அதுவே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு என்னோட கோ ஆக்டர்ஸ்கிட்டேருந்தும் அப்புறம் என்னோட டைரக்டர் எல்லார்கிட்டேயும் எனக்கு வாரணாசியில் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து, ஒரு ஆக்டரோ இல்லை டெக்னீஷியனோ அப்படி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி கூட இருந்து ஒரு மாதம் ஷூட்டிங் பண்ணினதில் அவங்க சொன்ன வேர்டு ஹிருதய பந்தம், அது எனக்கு அந்த கேரக்டர் லீலா மாஷிக்கு மட்டும் இல்லாமல் பட் இருக்கிற எல்லாரோடையுமே ஒரு நைஸ் ஃபீலிங் இருந்தது. அதுவும் கும்பு மேளாக்கு முன்னாடி இந்த நடந்த படம். ஸோ அங்கே வாரணாசியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒன்று இருக்கும். அதில் இந்த மாதிரி அப்புறம் நம்ம ஃபேஸ் பாய் வந்து வாரணாசியை க்ளீனாக காமிச்சிருக்காரு, பியூராக. இவங்களும் அந்த வேர்டு பியூர் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. அந்த 1 month ஷூட்டிங்கில் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆஸ் அ நாட் ஆர்டிஸ்ட் அதர்வைஸ் எனக்கு ஒரு பியூரிட்டி ஃபீலிங் இந்த படத்துலையும் அண்ட் வாரணாசிலையும் ஃபீல் ஆச்சு. அதில் இந்திரன் சார் அவரோட இன்னசென்ஸ், அவரோட എക്സ്പീരിയൻസ് എല്ലാമേ എന്നോട് ഹാർട്ട് ரொம்ப ടച്ച് பண்ணிட்டு. എടുത്തു നോക്കിയാൽ ഭയങ്കര ഹൈപ്പുള്ള ഒരു കഥാപാത്രങ്ങളുണ്ട്, ക്ലാസിക് ആയിട്ട് കഥാപാത്രങ്ങളുണ്ട്. അപ്പൊ പ്രേക്ഷകൻ എപ്പോഴും റിലേറ്റീവ് ചില പാട്ടുകൾ കേൾക്കുമ്പോൾ അല്ലെങ്കിൽ സീനുകൾ കേൾക്കുമ്പോൾ അത് മാം നമുക്ക് പെട്ടെന്ന് റെക്കഗ്നൈസ് ചെയ്യാൻ പറ്റും. ഒരു ക്യാരക്ടർ കൊടുക്കുന്ന ഒരു സിഗ്നേച്ചർ ആണത്. അപ്പം ലീല എത്രത്തോളം ഒരു സിഗ്നേച്ചറിങ്, ഒരു ഐഡന്റിറ്റി വരുന്ന ഒരു കഥാപാത്രമായിരിക്കും മാമിനെ സംബന്ധിച്ച്? அது கொஞ்சம் அதை திருப்பி கேளுங்களேன் ப்ளீஸ். அது வந்து நீங்க ஆக்ட் பண்ண எல்லா கேரக்டர்ஸ் பார்த்தாலும் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பிரத்யேக சிக்னேச்சர் இருக்கும். അപ്പം ஏதாவது சீன் பார்த்தாலும் இல்லை ஏதாவது பாட்டு கேட்டாலும் உங்களை ஞாபகம் அந்த ஆடியன்ஸுக்கு கிடைக்கும். അപ്പം இந்த ஃபிலிம் கமிட் பண்ணியாச்சு. അപ്പം இந்த ஃபிலிமில் லீலா என்ற கதாபாத்திரம் எவ்வளோ ஐடென்டிட்டி ஆடியன்ஸுக்கு கொடுக்கும்? எந்த மாதிரி ஐடென்டிட்டி ஆடியன்ஸ்க்கு லீலாவை பார்த்தப்பறம் கிடைக்கும்? எல்லாருக்கும் ஒரு பர்மிஷன் கிடைக்கும். எல்லா லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமும், இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு லேடிஸ்க்கு 50 இயர்ஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் 50 இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்குது, ரைட் இருக்குது. நம்மளோட ஹாப்பினஸை தேடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. எல்லாருக்கும் கடைசி நாள் வாழ்க்கையில் வரைக்கும் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட் இருக்குது. நம்ம லைஃப் 50 இயர்ஸில் ஃபினிஷ் ஆகுது இல்லை. அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லா லேடிஸ்க்கும் கிடைக்கும். ஜென்ஸுக்கு இந்த படத்தில் என்னென்னா நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது, பாண்டிங், ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன் இல்லை. அதுக்கும் மேலே ஒரு பந்தம், ஒரு ஸ்னேகம் அது இருக்குது. அந்த பியோர், அந்த வேர்டு திருப்பி என் மைண்டில் அதுதான் வருது, ஒரு பியூரிட்டி ஆஃப் லவ். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் தான் இந்த படத்துக்கு அப்புறம் மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஏஜுக்கு அப்புறம் ஒரு லேடிக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரைட் இருக்குது. அப்புறம் எவ்ரி மேனுக்கு அந்த டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா லேடியும் எப்படி சப்போர்ட் பண்ணணும், தங்கையாக இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அண்ட் யாரோ ஸ்ட்ரேஞ்சராக இருக்கட்டும். ஏன்னா இந்த படத்தில் அதுதான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு டேக்அவே இருக்குது. அண்ட் லவ் இஸ் பியோர். லவ்க்கு வந்து எப்போவுமே டைட்டில், ஒரு பேர், ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு இருக்காது. பியூராக லவ் ஃபீல் பண்ணால் அது எல்லார் மனசுக்கும் கனெக்ட் ஆகும். அண்ட் அந்த லவ் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த படத்தை பார்த்த அப்புறம் எல்லாருக்கும் அந்த ஃபீல் வேணும். எனக்கு என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு ക്വസ്റ്റ്യനിൽ തിയേറ്ററിൽ வெளியில் போகும். അതേപോലെ മാം ഈ ഫിലിമിൽ മേക്കപ്പ് യൂസ് ചെയ്തിട്ടില്ല എന്ന് പറയാം. അതായത് ഇപ്പോൾ ഉള്ള പല സിനിമകളിൽ ഇപ്പോൾ ആർട്ടിസ്റ്റുകൾ മേക്കപ്പ് ഉണ്ടെങ്കിൽ അത് എന്റെ ക്യാരക്ടറിനെ കാണിക്കുമ്പോൾ മേക്കപ്പ് വേണം എന്ന് ഡിമാൻഡ് ചെയ്യും. മോസ്റ്റ് ആർട്ടിസ്റ്റ് ഡിമാൻഡ്സ് മേക്കപ്പ്. അപ്പം நிறைய ஆர்டிஸ்டுகள் இல்லை ரொம்ப சீனியர் அந்த உங்களை மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மேக்கப் இல்லைன்னு பரவாயில்ல, இந்த கேரக்டரை அதை டிமாண்ட் பண்றேன், அந்த மாதிரி ஆக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அந்த அந்த மாதிரி அல்ல இனி, அதாவது அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் ஆர்
now who is acting in film, what do you want to say about them? Without எல்லாருக்கும் ஒரு ஆக்டருக்கு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஜேர்னி இருக்குது. அவங்க ஸ்டேஜஸில் அந்த சாய்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் 20 இயர் ஓல்டில் ரோஜா பண்ணுறச்சு கூட நான் மேக்கப் இல்லாமல் பண்ணேன். ஏன்னா நான் அவ்வளோ என்னோட டைரக்டர் அவளோட இதை நான் ட்ரஸ்ட் பண்ணேன். மணி சார், சந்தோஷ் சார் சொன்னாங்க இதில் மேக்கப் கூடாதுன்னு. ஸோ அப்போது எனக்கு வாய்ஸ் இல்லாமல் மணி சார் சொல்லியிருக்காருன்னா அதை அப்படி பண்ணிட்டு போகணும். இப்போது இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் நான் என்ன ரோல் வேணாலும் எனக்கு அந்த ரோல் என்னோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆச்சுன்னா மேக்கப் ஆர் நோ மேக்கப் ஐ திங்க் அது செகண்டரி அப்படின்னு நான் இப்போது சொல்கிறேன். ஆனால் இந்த செட்டில் கூட ஃபஸ்ட்டு 2 days நான் என் டைரக்டரோட ரொம்ப சண்டை போட்டேன், கொஞ்சமாவது மேக்கப் அலோவ் பண்ணுறதுக்கு. ஃபயர்ஸ் பாயும் மேமும் இங்கே என்னை விடவே இல்லை மேக்கப்போட. ஆனால் இவங்க என்னை இன்னொரு வாட்டி ஒரு விஷயம் சொல்லி என்னை டெம்ப்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கொஞ்சமாவது என்னை மேக்கப் போட விடுங்க அப்படின்னு நான் கெஞ்சுவேன். ஆனால் அவங்க கேமராலன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு வருவாங்க. அப்புறம் ஒரு நாள் இவங்க சொன்னாங்க, மேம் இது அவார்ட் வின்னிங் ஸ்டோரி மேம், இதில் உங்களுக்கு அவார்ட் கிடைக்கும், அவார்ட் வேணும்னா மேக்கப் போடக்கூடாது, மேக்கப் போட்டால் அவார்ட் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நான் மேக்கப் விட்டேன்.